சென்னையில் இந்திரா காந்தி நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் மாநில தலைவர்கள் கே.வி. தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். சென்னை யானைக்கவுனி வால்டக்ஸ் சாலையில் அமைந்துள்ள அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் மாநில தலைவர்கள் கே.வி. தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், மக்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்தவர் அன்னை இந்திரா காந்தி என புகழாரம் சூட்டினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு, இந்தியாவின் தலைவராக மட்டுமல்லாது உலக நாடுகளின் தலைவராகவும் விளங்கியதற்கு இந்திரா காந்தியுடைய சிறந்த தலைமையும் மிகப்பெரிய ஆற்றலும் தான் காரணம் என கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வங்கக்கடல் பகுதியில் 22/11/2024 அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனால் 22ஆம் தேதி இரவு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மயிலாடுதுறை மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உணவகங்களில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் தடை செய்யப்பட்ட நெகிழி கவர்கள், சில்வர் பேப்பர் கவரில் உணவு மற்றும் சூடான சாம்பார், ரசம், தேநீர் பார்சல் செய்யப்படுகிறதா என கண்காணித்து ஆய்வு செய்தனர். ஆய்வில் 3 உணவக உரிமையாளர்களுக்கு தலா ரூபாய் 2000 அபராதம் விதிக்கப்பட்டது. வேலூரில் யானை தந்தத்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற 9 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் யானை தந்தம் விற்க இருப்பதாக வனத்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து அரியலூர் மலைக்கோடி பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் வீட்டிலிருந்து 4 துண்டு யானை தந்தம், ஒரு யானைப்பல் இருந்ததை வனத்துறையினர் கைப்பற்றினர். தொடர் விசாரணையில் சரத்குமார், தனபால், தரணிக்குமார் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பட்டாக்கத்தி உட்பட பயங்கர ஆயுதங்களுடன் நள்ளிரவில் கதவுகளை தட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட ஈபி காலனி, நாகல் நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் மர்ம கும்பல் ஒன்று பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கதவுகளை தட்டி அச்சுறுத்தி கொள்ளையடிக்க முயற்சித்ததாக புகார் வந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் கொலை முயற்சியில் ஈடுபட்ட கார்த்திக் பாண்டி, திருப்பதி, அஜய் கண்ணன் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே தெருநாய்கள் கூட்டமாக வந்து கடித்ததில் 25 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆட்டுக்கடை அமைத்து 200க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். தாயாடுகள் மற்றும் சிறிய ஆடுகளை ஆட்டுக்கிடையில் விட்டுவிட்டு பெரிய ஆடுகளை காலையிலேயே மேய்ச்சலுக்கு அழைத்து சென்ற நிலையில் மாலையில் வந்து பார்த்தபோது 25 ஆடுகள் நாய்க்கூட்டம் கடித்து உயிரிழந்து கிடந்துள்ளது. இதுகுறித்து மூர்த்தி கண்டமனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுபோன்று நாய் கடித்து உயிரிழக்கும் ஆடுகளுக்கு தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என ஆடுகளை வளர்ப்போர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் திருடிய பணத்தில் நூற்பாலை விலைக்கு வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆட்கள் இல்லாத 5 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டு பணம் வகை திருடப்பட்டது. அதேபோல் 2024ஆம் ஆண்டும் 4 வீடுகளில் உடைக்கப்பட்டு சுமார் 88 பவுன் நகை, வெள்ளிப் பொருட்கள், பணம் ஆகியவை திருடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வந்ததில் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி மற்றும் பெரியகுளத்தை சேர்ந்த அம்சராஜன் ஆகியோருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்த நிலையில் இவர்கள் பல்வேறு வீடுகளில் கொள்ளையடித்த பணத்தை ராஜபாளையத்தில் 4 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வந்த பழைய நூற்பாலையை விலைக்கு வாங்கியுள்ளனர். இவர்களுக்கு உடந்தையாக இவர்களின் மனைவியும் செயல்பட்டுள்ளனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி மண்ணுக்குள் புதைத்து வைத்திருந்தனர். இதை அறிந்த போலீசார் மண்ணில் புதைத்து வைத்திருந்த 88 பவுன் எடை கொண்ட 49 லட்சம் மதிப்புள்ள 6 தங்க கட்டிகளை மீட்டனர். மேலும் திருட்டு குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக மூர்த்தியின் மனைவி அனிதா பிரியா, தாய் சீனித்தாய், சகோதரி லட்சுமி மற்றும் அவரின் கணவர் மோகன் ஆகியோரை ராஜபாளையம் போலீசார் கைது செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க நிர்வாகிகள் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உதவியாளர் சங்கத்தின் சார்பில் நிலுவையில் உள்ள 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காலை 9 மணி அளவில் சென்னை இயக்குநர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் அங்கன்வாடி பள்ளிகளில் பணியாற்றும் 12 மகளிர்கள் புறப்பட தயாராக இருந்தனர். இதனை அறிந்த காவலர்கள் வாகனத்தை வழிமறித்து வாகனத்தில் இருந்த நபர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. குன்றத்தூர் அருகே வீட்டிலேயே மனைவிக்கு மரபு வழி பிரசவம் பார்த்த கணவரால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் 3வது கருவுற்ற தனது மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல் அவர் வைத்திருந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டதை அடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது அதில் வீட்டில் குழந்தை பெற்றவர்களின் அனுபவம் என்ற தலைப்பில் வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைத்து 1024 உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவில் வீட்டில் பிரசவம் பார்ப்பது தொடர்பான ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் இதுபோன்று ஆபத்தான வேலைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமலே கணவன் மனைவிக்கு பிரசவம் பார்த்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி அருகே கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் டீ விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென மூளைச்சாவு அடைந்துள்ளார். மூளைச்சாவு அடைந்த சுப்பிரமணியன் உடல் உள்ளுறுப்புகளை தானம் செய்ய அவர்களது குடும்பத்தினர் முன்வந்த நிலையில் அவரது கண், இதயம், சிறுநீரகம் உள்ளிட்டவற்றை மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கு பொருத்த எடுத்து செல்லப்பட்டது. 5 தலைமுறைகளை கண்ட 101 வயதுடைய முதியவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொள்ளு பேரன் பேத்திகள் மகிழ்ந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சேர்மன் தெருவில் வசித்து வரும் கோவிந்தராஜுக்கு 101 வயது நிறைவடைவதை முன்னிட்டு அவரின் மகன், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன் என 56 பேர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் உறவினர்கள் இணைந்து முதியவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியின் முதியவரின் உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக முதியவரின் உறவினர்கள் பேட்டியளித்துள்ளனர். புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் அலுவலகத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இலவசமாக இன்சூரன்ஸ் முகாம் நடைபெற்றது. கம்பத்தில் இருந்து ஒற்றை காலுடன் சபரிமலைக்கு நடைபயணத்தை மாற்றுத்திறனாளி ஒருவர் தொடங்கியுள்ளார். ஆந்திர மாநிலம் நெல்லூரை பூர்வீகமாக கொண்டவர் சுரேஷ் என்ற மாற்றுத்திறனாளியான இவர் நெல்லூரில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று சுவாமி தரிசனம் செய்வார். இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சுமார் 130 கிலோமீட்டர் பாத யாத்திரை செல்ல தொடங்கியுள்ளார். ஒற்றை காலுடன் சபரிமலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் இவரை கண்டு பலரும் வியந்தும் பாராட்டியும் வருகின்றனர். வைகை அணையில் இருந்து மதுரை மாவட்ட பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையில் இருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இன்று முதல் 10 நாட்களுக்கு மொத்தமாக 418 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள 40,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. மேலும் தேனி, மதுரை ஆகிய 2 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இன்று முதல் 10 நாட்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது.
சேங்கல் பகுதியில் திருட்டில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள் 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கரூர் அருகே சேங்கல் பகுதியில் கடந்த மாதம் இரவு நேரத்தில் வீட்டில் புகுந்து முகமூடி கொள்ளையர்கள் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை அரிவாள் கத்தி காட்டி மிரட்டி தாலி செயின் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிய போது அதே ஊரைச் சேர்ந்த ஒருவர் இவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு முகமூடி கொள்ளையர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இவர்களை குளித்தலை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த நபர் மற்றும் சிவகங்கை, திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து கொள்ளையடித்த நகை பணத்தை மீட்டு கொள்ளைக்கு பயன்படுத்திய கார், இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசாரிடம் தப்பியோட முயன்றபொழுது இருவருக்கு காலில் அடிபட்ட நிலையில் அவர்களுக்கு மாவுக்கட்டு போட்டு சிறையில் அடைத்தனர். பாரூர் அருகே குழந்தையுடன் பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் அருகே தன்னுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு நிலத்தை கணவரின் தம்பிக்கு கிரயம் செய்து கொடுத்ததை கண்டித்து பெண் ஒருவர் குழந்தையுடன் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பெண் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தனது கணவருக்கு சேர வேண்டிய நிலத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 100 ஆண்டு பழமை வாய்ந்த பூங்காவை அகற்றி வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பூங்காவை அகற்றி வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் கைது செய்ய போவதாக போலீசார் தெரிவித்ததால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் 2015 அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணாவால் திறந்து வைக்கப்பட்ட தாய்சை கட்டிடமும் பாழடைந்து இருப்பதால் சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். நயப்பாக்கத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருவள்ளூர் அடுத்த நயப்பாக்கத்தில் உள்ள பிளாஸ்டிக் மேற்கூரை மற்றும் வாகனத்திற்கு ஹோஸ் தயாரிக்கும் பாலிஹோஸ் தொழிற்சாலையில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரி அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அருப்புக்கோட்டையில் தாமதமான அறிவிப்பால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்று பின்னர் மீண்டும் வீடு திரும்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இரவு முதல் விடிய விடிய பெய்த மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. முன்னதாக பள்ளி மாணவர்கள் தாமதமான அறிவிப்பால் பள்ளிக்கு சென்ற பின்னர் மீண்டும் வீடு திரும்பி மழையில் நனைந்தபடி அவதிக்குள்ளாகினர். பள்ளிப்பாளையத்தில் மாத ஏல சீட்டு நடத்தி பண மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், மணிகண்டன், செல்வராஜ் ஆகியோர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை வழங்கினர். அதில் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் மாத ஏல சீட்டு நடத்தி பண மோசடி செய்ததாகவும் மேலும் 4 லட்சம் ரூபாய் வரை தங்களுக்கு சேர வேண்டிய தொகை உள்ளதால் இதனை மீட்டு தர வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பந்தலூர் அருகே அரசு பள்ளி மைதானத்தில் புகுந்த காட்டு யானையை கண்டதும் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை அரசு பள்ளி மைதானத்தில் ஒற்றை காட்டு யானை ஒன்று புகுந்துள்ளது. இதனால் அங்கு விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் இதுகுறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் வனத்துறையினர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.